ஆண்டவர் இந்த நாள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஆண்டவருடைய பிறப்பு நேற்று என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நம்ம பாவங்களே இன்னைக்கு அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதே மத்திய 1:21 வாசிக்கிறோம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகை கொண்டாடுகிற நீங்கள் மறவாமல் நினைக்க விட நம்மை ரட்சிப்பதற்கு இயேசு இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கு. அதற்காகவே பிறந்தார். இயேசுடைய பிறப்பு எதற்கு? பாவங்களை, அதாவது சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் உயிரோடு எழுப்பி ஒரு பாவங்களை நம்ம விட்டு நீக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரட்சிக்கிறோம். எல்லா விதமான பிரச்சனைகள் எப்படி வேணாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும். ஒருவருக்கு தாவீதை போல இருக்கும், ஒருவருக்கு யோசேப்பை போல இருக்கும், ஒருவருக்கு தானியேலை போல இருக்கும், ஒருவருக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல இருக்கும், ஒருவருக்கு பேதுருவை போல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்கும். ஆனால் எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, ரட்சிப்பு என்பது விடுதலை கொடுப்பதற்கு இயேசு இன்றைக்கு ஜீவன் உள்ளவராக இருக்கும். ஏன் இந்த பிறப்பின் பண்டிகையை கொண்டாடணும்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ரைட், சந்தோஷம். அது என்ன சந்தோஷம் அப்படின்னா, விடுதலை தருகிற சந்தோஷம். இயேசு பிறப்பே அதான், இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். புரியுதுங்களா? இருள் என்கிறதான அந்த அடிமைத்தனம் நெருக்கடியிலிருந்து கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். தாவீதை பாருங்களா, குடும்பம்லாம் வெறுத்து அவனை ஓரம் கட்டிட்டாங்க, ஆடு மேய்க்க விட்டாங்க. ஆண்டவர் பாருங்க, அவர் அங்கிருந்து உயர்த்தி ராஜாவை மாற்றி, யாரெல்லாம் வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்களாம் அவனை தேடி வரக்கூடிய அளவிற்கு தேவன் ஒரு பெரிய ரட்சிப்பு மீனி விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். அந்த காட்டின் வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை. யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, சிறைச்சாலையில் இருந்து ஆண்டவர் வீசுகிறார். குற்றம் சாட்டுதல், பழி சாட்டுதல், துரோகம், வஞ்சனை. உங்கள் வாழ்க்கையில் அப்படி சூழ்நிலைகள் ஏற்பட்டுருக்கலாம். இந்த ஆண்டு தின கர்மலை தெரிவிச்சுக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுடைய பிறப்பை ஏதோ நம்ம கேட்க வெட்டணும், வெளியே போட்டோம், புத்தாண்டு புது வஸ்திரம் ஊற்றணும் என்பதல்ல. மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, அவர் நம்மை ரட்சித்தவர். பாவத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார், இப்போ ரட்சிக்கிறார், ரட்சித்து கொண்டே இருப்பார். வியாதியிலிருந்து நீக்கி இருக்கிறார். தானியேலை எடுத்துக்கிட்டோம்னா சிங்க கவியிலிருந்து விடுதலையாக்கியிருக்கார். அனானியா ஆசாரியா மிசாவில் தீச்சூளையிலிருந்து விடுதலையாக்கி. பவுல் எடுத்துக்கிட்டோம்னா சிறையில் இருந்து பவுல், பேதுரு, இப்படி நிறைய லிஸ்ட் இருக்குது. கஷ்டத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து, போராட்டத்திலிருந்து, அவமானத்திலிருந்து. ஆனால் நீங்கள் எந்த சூழ்நிலை கிறிஸ்மஸ் பண்டிகை மொட்டையாக கொண்டாடின போதாது. என்னை விடுவிப்பார், என்னை ரட்சிக்கிறவர் அவர் ரட்சகர். இயேசு என்ன நினைச்சார்? எனக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தரும், குடும்பத்தை ரட்சிப்பேன், பிள்ளைகளை ரட்சிப்பார், கஷ்டத்திலிருந்து கடன் பாரத்தை ரட்சிப்பார் அப்படிங்கிறதான ஒரு மகிழ்ச்சியோடு இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.